ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பால் பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கல்யாண வீடுகளில் பரிமாறுற பால் பாயசம். கல்யாண வீடுகளில் பார்த்திங்கன்னா பால் பாயசம் பரிமாறி மேலேயே பூந்தி, கல்கண்டு, அப்பளம் இதெல்லாம் சேர்த்து பரிமாறுவாங்க. அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அந்த மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு 1/4 கப் போல் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இது நைலான் ஜவ்வரிசி தான். இதை கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நார்மலாக நான் பாத்திரத்தில் தான் வேக வச்சுக்க போகிறேன். நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். ஊறட்டும். 50 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இது வறுத்த சேமியா தான் இருந்தாலும் சின்ன சின்னதாக உடைச்சிட்டு லேசாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வறுத்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். முதல்ல உடைச்சி எடுத்துருவோம். நீங்கள் சிசரை வச்சு ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி. நான் சும்மா அப்படி ரஃப்பாக தான் உடைச்சிக்கிறேன். ஜவ்வரிசியை வேக வச்சுக்கலாம். 1/2 லிட்டர் கட்டியான பால் எடுத்துருக்கேன். இதை காய்ச்சி வச்சுக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டு 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இதை 2 கப் தண்ணியில் வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம உடைச்சி வச்சுருந்த சேமியாவை நல்லா வாசம் லைட்டாக செவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா இந்த மாதிரி வறுபட்டாக்கில் 2 கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கணும். நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கிட்டால் நம்ம சீக்கிரமாக வெந்துடும். சேமியா நல்லா வெந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்த ஜவ்வரிசி இதோடு சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி உப்பு எதுவுமே சேர்க்கலை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 6 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தட்டி சேர்க்குறதுக்கு பதிலாக ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பால் பாயசத்தை ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிட்டால் உங்களுக்கு அந்த கலர் கொஞ்சம் மாறாமல் இருக்கும். நம்ம பொடி சேர்க்கல அங்கங்கே கருப்பு புள்ளியாக தெரியும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு ஜவ்வரிசி சேமியா எல்லாத்துலேயுமே இனிப்பு ஒன்று போல் பிடிக்கும். 2 நிமிஷம் ஆயிருக்கு. அடியெல்லாம் இது பிடிக்காதுங்க. ஏன்னா சீனி நல்லா இலக்கி கொடுத்துருக்கோம்ல, அடி பிடிக்காது. இப்போ இதை கலந்து விட்டுட்டு நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாலை இதோடு சேர்த்துடலாம். பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிடக்கூடாதுங்க. கண்டிப்பாக ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைக்கணும். எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து குமஞ்சு வரையில் தான் உங்களுக்கு அந்த வாசம் கிடைக்கும். நம்ம பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. பால் பாயசத்தை ரொம்ப கட்டியாக வைக்காதீங்க. ஏன்னா நம்ம பரிமாறதுக்குள்ளே இன்னுமே கட்டியாகிடும். சேமியா ஜவ்வரிசி எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நெகிழ்ந்தாக்கிலே வச்சுக்கோங்க. இப்போ நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.